தப்பா? ஈசு, புருஷனும் பொண்டாட்டியும் ஆடுறதுல ஒரு தப்பு இல்லையே. நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இதுக்கு முன்னாடி ஆடினதே இல்லையா? என்ன புதுசா பேசுற? என்ன உனக்கெல்லாம் மறந்து போச்சா இல்ல மறந்து போன மாதிரி நடிக்கிறியா? உனக்கு ஞாபகம் இல்ல? நல்லா யோசனை பண்ணி பாரு. ஈசு, நம்ம முதராத்திரி அன்னைக்கு நீ பால் சொம்போட வந்து பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தை போர் அம்மாஞ்சி ராஜா நீ தானே பாடின? மறந்துட்டியா? ஈசு, என்ன நீ எல்லாத்தையும் மறந்துடுறேன் போ. ஆகா, இந்த மனுஷன் நம்மள ஈஸ்வரி அக்கான்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து ஆடாம நம்மள விட மாட்டாங்க போல இருக்கு. எக்கா ஈஸ்வரி அக்கா. ஐயோ ஐயோ, சிறுவாபுரி முருகா என்ன காப்பாத்துப்பா. ஈசு, ஞாபகம் இல்ல? இரு, ஞாபகத்துக்கு வர வைக்கிறேன். அதுவா அபிமா? நாங்க 2 பேரும் இங்க நின்னுகிட்டு டான்ஸ் ஆடிக்கிறோம். ஒண்ணும் இல்ல அபிமா, நாங்க பேசிட்டு தான் இருந்தோம். பேசிக்கிட்டு தான் இருந்தோம். ஆமா அபிமா, நம்ம போலாமா? ஐயோ, போலாம். என்ன நம்மளே ஒரு பயந்தாங்கோலி இந்த விஷயத்துல. ஆனா ஈசுக்கு இன்னும் கூச்சமும் வெக்கமும் போகவே இல்லையே. குழந்தை பிறக்க போகுது, இன்னும் இதுக்கெல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்கா. குழந்தை பிறந்ததும் மறுபடியும் இந்த வெக்கத்தையும் கூச்சத்தையும் நம்ம போக்கிடுவோம். நிறுத்துப்பா, இங்கதான். இந்த வசந்தராவை பெரிய வீட்டுக்கு கூட்டிட்டு போன ஈஸ்வரிக்கு யோசனை சொன்னவளே நான் தான். ஆனா இங்க வந்ததையே என்கிட்ட சொல்லலையே. இந்த அத்தைய மறந்துட்டாளா இல்ல மறைச்சிட்டாளான்னு தெரியலையே. இன்னைக்கு என்ன எதுன்னு கேட்டுருவோம். என்னம்மா காசு குண்ணா பெணாத்தின்னு இருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணு இல்லையா, முதல்ல கிளம்பு. எவ்வளவு திமிரு இவளுக்கு. கால் மேல காலை போட்டுக்கிட்டு பெரிய மகாராணியாட்டம் உட்காந்துட்டு இருக்கா. தோ வரண்டி இப்போ. ஏ கிரிஜா, ஏண்டி இத்தனை நாளா எங்க சம்பந்தி அம்மாவையும் அவங்க குடும்பத்தையும் இங்க இருந்து விரட்டி அடிச்சிட்டு நீ இந்த வீட்டுல இருந்துகிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்த. இப்பதான் சம்பந்தி அம்மாவும் மருமகளும் வந்துட்டாங்கல்ல, நீங்க இருந்து பொட்டி படுக்கை கட்டிட்டு கிளம்ப வேண்டியதானே? அத விட்டுட்டு ஒய்யாரமா கால் மேல காலை போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்க. ஆட்டி ஏன் உன் சம்பந்தியும் உன் மருமகளும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா இது அவங்க வீடு ஆயிடுமா? இங்க பாரு, இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இது ஏன் வீடு. நான் இங்கதான் இப்படிதான் உட்காருவேன். இப்படிதான் கால் மேல கால் போட்டு திமிரா ஆட்டிட்டு உட்காருவேன். உன்னால என்னடி பண்ண முடியும்? ஏய், என்ன பண்ண முடியுமா? இன்னும் உனக்கு திமிரு குறையலையாடி? இங்க என்ன நடந்து போச்சுன்னு எனக்கு திமிரு குறையணும்? உன் மருமக அவ மாமியார்காரையும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கா. அது ஒண்ணும் நிரந்தரம் கிடையாது. இங்க பாரு, கூடிய சீக்கிரமே அவளையும் அவ மாமியார்காரியையும் அவ புருஷன் எல்லாரையுமே நான் இங்க இருந்து விரட்டி அடிக்கிறேன். ஏய், நீ அவங்க எல்லாரையும் விரட்டி அடிக்க போறியா? நான் நினைச்சேன்னு வையே, இப்பவே உன்னை இங்க இருந்து விரட்டி அடிப்பேன். பாக்குறியா? அந்த திமிரு பிடிச்ச ஈஸ்வரியாலேயே என்ன வீட்டை விட்டு விரட்ட முடியல. ஆஃப்டர் ஆல் நீ என்ன விரட்ட போறியா? ஏய் போடி பேசாம. ஏய், உன்னை சொல்லி குத்தம் இல்லடி. உன்னை இப்படி பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளே ஈஸ்வரி, அவளை சொல்லணும். நான் அவகிட்டயே பேசிக்கிறேன். ஈஸ்வரி, ஈஸ்வரி, ஏன் ஈஸ்வரி? யாரோ அக்கா பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. ஏன் ஈஸ்வரி இருக்கும்? ஈஸ்வரி, ஈஸ்வரி, இறங்கி வா ஈஸ்வரி. அடியாத்தி, ஏய், உன்னதான் கூப்பிட்டு இருக்க. இறங்கி வா. மாடியில நின்னு என்ன பாத்துட்டு இருக்க? இறங்கி வா. என்ன இவங்க இப்படி மிரட்டுறாங்க? அடியாத்தி,
இவங்க யாருன்னே தெரியலையே. ஈஸ்வரி கீழே இறங்கி வான்னு சொல்றல்ல. துளசி, அக்கா உன்னை பயப்படக்கூடாதுன்னு சொல்லிருக்காக. அதனால தைரியமா ஈஸ்வரி அக்கா மாதிரி பேசிரு. இல்லனா இவங்களுக்கு சந்தேகம் வந்துரும் துளசி. வா ஈஸ்வரி இங்க. இவ திமிரா பேசிட்டு இருக்கா. கூப்பிடு, அவ வந்து என்ன என்ன பண்ணிடுவா? யா, வான்னு சொல்றல. வேடிக்கை பார்த்துட்டு சும்மா நிக்கிற. வா இறங்கி. கிரிஜா, நான் சொல்றது கேளு. இந்த வைஜெயந்தி வீணா வம்பிழுத்து உனக்கும் ஈஸ்வரிக்கும் பிரச்சனை பண்ணி விடணும்னு திட்டம் போட்டு வந்திருக்கா. அத புரிஞ்சுக்காம அவ விரிக்கிற வலையில மாட்டிக்காத. ஈஸ்வரி வர மாடியில இருந்து பாத்துட்டு இருக்கா. அவ கீழ இறங்கி வந்தானா தேவையில்லாத பிரச்சனை வரும். வா எந்திரி, உள்ள போலாம். வா கிரிஜா. அட விடு துர்கா, என்னதான் பண்றான்னு பாத்துரலாம். சொன்னா கேளு கிரிஜா. ஈஸ்வரி, எதுவா இறங்கி இருந்தாலும் வா. அப்புறம் பேசிக்கலாம். எந்திரிச்சு வா கிரிஜா. வா. என்ன எந்திரிச்சு துர்கா? வா. வா கீழே இறங்கி. வா ஏய், கிரிஜா, ஏய், வா. எங்கடி ஓடுற? ஆ? வீரவசனம்லாம் பேசுனா வாய்க்கலையா? பயந்துட்டு ஓடுறியா? நில்லுடி. இவ்ளோ தூரம் கூப்பிட்டு இருக்க, நீ அங்கேயே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இறங்கி வா. நான் எதுக்கு வரணும்? என்னாலலாம் வர முடியாது. என்ன ஈஸ்வரி இப்படி சொல்ற? ஏன் கீழே வரமாட்டேன்னு சொல்ற? கீழே அந்த கிரிஜா இருக்கா. அவ என்னோட எதிரி. அதனால நான் கீழே வர மாட்டேன். ஐயோ, புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. இந்த கிரிஜாவை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கதா உன்னை கீழே வர சொல்றேன். அப்புறம் என்ன ஈஸ்வரி, நீ டியூட்டில சேர்ந்துட்ட ஈஸ்வரி. சம்மந்தி அம்மாவி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட. இன்னும் இந்த கிரிஜாவையும் அவன் கூட இருக்கிற குள்ளநரி கூட்டத்தையும் அடிச்சு வீட்டை விட்டு விரட்டணும். கீழே இறங்கி வா. இன்னைய விட்டு வச்சிருக்க. என்ன முழிச்சிட்டு நிக்கிற? கீழே வரப்போறியா இல்லையா? ஐயோ, நம்மள ஈஸ்வரி அக்கான்னு நினைச்சிட்டு இஷ்டத்துக்கு கத்துறாங்களே. எனக்கு வேற இவங்க யாருன்னு தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சாலாவது ஏதாவது சமாளிக்கலாம். ஏங்க, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? எங்க வீட்டுக்கு வந்து என்னைய அதிகாரம் பண்றீங்க? முதல்ல நீங்க யாரு? சொல்லுங்க, நீங்க யாரு? ஏய், என்னையா யாருன்னு கேக்குற? உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? ஏய், நான் உன் அத்தடி. நான் உன் அத்தைங்கிற நினைப்பையும் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டியா? சொல்லு ஈஸ்வரி. அத்தையா? ஐயோ, இது என்ன வம்பா போச்சு? ஈஸ்வரி அக்காவோட அத்தை வசுந்தரா தானே?